சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசித்து உழைச்சிங்க அப்படின்னா சினிமா உங்களுக்கான இடத்த கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் சூரி. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து நான் இங்கே வந்து கஷ்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து எங்கள் அம்மா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா சாமி அப்படின்னுவாங்க. அப்போ நான் எனக்கு காசு இருக்காது, என்னால் சாப்பிட முடியாது, பட் பசியாக இருக்கும், அந்த மாதிரி குழால வர தண்ணியை வந்து குடிச்சிட்டு நான் வந்து படுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படியே கட் பண்ணால் இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய முன்னணி ஹீரோ, பல படங்களில் வந்து ஹீரோவாக நடிச்சிட்ருக்கார். ஒரு லக்ஸரிஸான லைஃப் ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் உருவாகி இருக்குது. இந்த 2 கட்டுக்கும் உள்ள ஒற்றுமை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை, முயற்சி, இது 2 தாங்க. இது 2ம் இருந்தால் இங்கே இருக்க ஒரு மனுஷன் இங்கே போக முடியும் அப்படின்றதுக்கான சிறந்த உதாரணம் தான் சூரி. அவருக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள், நம்ம சேனல் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவர் நடிப்பில் மண்டாடி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்குங்க. அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி வந்து ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. அந்த போஸ்டரை பார்க்கும்போது செம்ம இன்டென்ஸாக இருக்குது. ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விடுதலை, கொட்டுக்காளி, கருடன், மாமன் தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஸான ஃபிலிமாக தான் நடிச்சிட்டு வராது. அது போல் ஒரு திரைப்படம் தான் இந்த மண்டாடி. ஆக்சுவலாக மண்டாடி தான் என்ன அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மீனவர்களாக மீன் பிடிக்க போவாங்க இல்லையா, அப்போ வந்து ஒருத்தர் மட்டும் எங்கே மீன்கள் இருக்குது அப்படின்றத துல்லியமாக கணித்து சொல்லுவாராம். அவர் பேர் தான் வந்து மண்டாடி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு திரைப்படமாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுதுங்க. படகு போட்டி, மீனவர்கள், அவங்களுக்கான இஷ்யூ, இதை பற்றிலாம் இந்த திரைப்படம் பேச போதா அப்படின்ற ஒரு க்யூரியஸான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ வந்து இருக்குது. சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படங்களே உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மண்டாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.